என்னம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே வீட்ல உனக்கும் என் பேரன் ஆகாஷுக்கும் இதே மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இப்போ உன் இடத்துல தாரா இருக்கா. அதனால நீ இந்த நிச்சயத்துல கலந்துக்க சங்கடப்பட்டு வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்ட. ரொம்ப தைரியமான பொண்ணுதான். உங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிருந்தா நம்ம 3 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அட நீங்க வேற அத்தை, நீங்களும் நானும் தனித்தனியா வந்ததையே இவங்களால நம்ப முடியல. சேர்ந்து வந்திருந்தோம்னா அவ்வளவுதான். உண்மையிலேயே நாம தான் வந்திருக்கோமான்னு நம்ம கிட்ட இவங்க கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண சொல்லிருப்பாங்க போல இருக்கு. ஆமாமா, சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நம்மள இங்க வர சொன்னதே நம்மள வெறுப்பேத்த தானே. அது தெரிஞ்சும் நாம எப்படி இங்க வருவோம்னு இவங்க சந்தேகமா தானே இருந்திருப்பாங்க. அதனால நீங்க சந்தோஷமா எங்களை வெறுப்பேத்தலாம். வெறுப்பு தானே, இப்ப பார் எப்படி வெறுப்பேத்த. இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இங்க இருந்து நீங்க திரும்பி போகும்போது என்கிட்ட நல்லா அசிங்கப்பட்டு தான் போக போறீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சிரிச்சுக்குங்க. ஹலோ, சாரதா மேடங்களா? ஆமாங்க, நீங்க? நான் ஆண்டாளம்மாவோட லாயர் பேசுறேன். அவங்க லாயர், எனக்கு எதுக்கு கால் பண்றீங்க? அம்மா, அது வந்து நீங்க ஆண்டாளம்மா மேல போட்டிருக்க அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க, என்ன பேசணும்? அந்த கேஸ் விஷயமா இது வரைக்கும் அம்மா கோர்ட்ல வந்து நேர்லயே ஆஜராகல. ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நான் தான் 3-7 பெட்டிஷன் போட்டு ஜட்ஜை சமாளிச்சு வாய்தாவா வாங்கிட்டு இருக்கேன். ஜட்ஜு ரொம்ப கோவமாயி அடுத்த ஹியரிங்க்கு அவங்க நேர்ல வரலனா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருமா. சரிங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அத நீங்க ஆண்டாள் அம்மா கிட்ட தானே சொல்லணும். நான் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லிட்டேமா, ஆனா அவங்க கோர்ட்டுக்கு வர்றது பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா நினைச்சு வர முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்கம்மா. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிரும்மா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் உங்களுடைய அட்வொகேட் தான், ஆனா எனக்கே அவங்க ஜெயிலுக்கு போறத ஜீர்ணிக்க முடியல. என்ன இருந்தாலும் நீங்க அவங்களுடைய மூத்த மருமக தானே. நான் அவங்க மருமகளா? இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. கேட்கும் போதே காதுல நெருப்பள்ளி போடுற மாதிரி இருக்கு. சாரிமா. நீங்க அவங்கள உங்க மாமியாரா ஏத்துக்கலனாலும் உங்க ஹஸ்பண்டோட அம்மாவா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்காவது அவங்க மேல கொஞ்சம் இறக்கப்பட்டு இந்த கேஸ கொஞ்சம் வாபஸ் வாங்குங்கம்மா. முடியாது. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு போன வைங்க. என்ன லாயர், வீட்ல என் பேரனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணி என்னை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க அடுத்த ஹியரிங்க்கு கோர்ட்ல நேர்ல வந்து ஆஜராகலனா உங்க மேல வாரண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன்னு ஜட்ஜி உறுதியா சொல்லிட்டாருமா. ஏய்,
உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? என் வக்கீல் தான் உன்கிட்ட அவ்வளவு தூரம் பேசி பார்த்தாருல்ல. இன்னும் ஏண்டி நீ அந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேங்கிற? நீ ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு தானே வந்த. சொன்ன மாதிரியே அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல. அதுக்கப்புறம் தென்றலை திரும்பவும் ஆகாஷ் கிட்ட சேர விட மாட்டேன்னு சவால் விட்ட. அதுவும் நிறைவேறிடுச்சுல்ல. இப்போ நானே தாராவுக்கு ஆகாஷ பேசி முடிச்சேன். இப்ப அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. பத்தாததுக்கு அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல என்ன ஒரு நாள் முழுக்க லாக்அப்ல உட்கார வச்ச. இதுக்கப்புறமும் ஏண்டி நீ அடங்க மாட்டேங்கிற? என்னதாண்டி வேணும் உனக்கு? பணம் கொடுத்தாலும் வேண்டாங்கிற, கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டேங்கிற. இத பார், நான் மனுஷியா இருக்கும் போதே சீக்கிரமா அந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. இல்லன்னா உன்னனா என்ன பண்ணுவீங்க மாமியாரே? சொல்லுங்க. என்ன உங்களால என்ன செய்ய முடியும்? ஏய், கொலை கூட செய்வேண்டி. அப்படியா? எங்க கொல்லுங்க பாப்போம். கொல்லுங்க கொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது மாமியாரே. இத்தனை முறை நீங்க என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த திமிரு மட்டும் அடங்கவே இல்ல பாருங்க. இதுக்கப்புறமும் என்ன கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு மிரட்டிட்டு தானே இருக்கீங்க. ஏய், ரொம்ப பேசுன. உண்மையிலேயே நான் சொன்னதை செஞ்சிடுவேன். அதத்தான் முடிஞ்சா செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றேன். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்கும் 1 வருஷம் 2 வருஷ கணக்கா, 25 வருஷ கணக்கு. அந்த கணக்கை எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்க என்கிட்ட சரி கட்டிட முடியாது மாமியாரே. மத்தத கூட நான் விட்டுருவேன். ஆனா வாழ வேண்டிய வயசுல இருக்கிற என் புள்ளையையும் தென்றலையும் இரக்கமே இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பாத்தீங்க பாத்தீங்களா? அத மட்டும் நான் விடவே மாட்டேன். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம நீங்க செஞ்ச அந்த பாவத்துக்காக கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும். உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். வேற வழியே இல்ல. நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போகத்தான் போறீங்க. எப்படி ஜெயிலுக்கு போவேன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு வாய்தாவுக்கும் கோர்ட்டு படிய மிதிக்கிறதுக்கு விரும்ப மாட்டீங்க. நானும் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். அப்போ கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். அதனால தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு தேவையில்லாம நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா கீழே வந்து உங்க பேரனுக்கும் தாராவுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை மட்டுமாவது கண்ணால பார்த்து சந்தோஷப்படுங்க. மத்தபடி அவங்க கல்யாணத்தை எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்ப நீங்க ஜெயில தான் இருப்பீங்க. சரிங்க மாமியாரே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் உங்க மனசை ஆசுவாசப்படுத்திட்டு சீக்கிரம் சாந்தமான முகத்தோட கீழே வாங்க. ஏன்னா நிச்சயதார்த்தத்துல உங்க முகம் பதட்டமா இருந்தா பாக்கிறதுக்கு சுத்தமா நல்லாவே இருக்காது. அதனால நீங்க சிரிச்ச முகத்தோட கீழே இறங்கி வாங்க. வரேன் மாமியாரே.
என்னன்னு பாருங்களேன். என்னாச்சு பாட்டி? டாக்டர் பாட்டி என்னமாச்சு பாட்டி டாக்டர் ஃபோன் பண்ணு பாட்டி பாட்டி டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். அம்மா கண்ணி நெஞ்சு வலி வந்துருச்சு. பாத்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அத்தை ஆண்டாள் அத்தை என்ன வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர். கொஞ்சம் தள்ளுங்க. மேடம் மேடம் இங்க பாருங்க. பாட்டி 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 என்ன பாட்டி? ஆகாஷ் எனக்கு ஒண்ணும் இல்ல ஆகாஷ், ஒண்ணும் இல்ல. டாக்டர் பாட்டிக்கு என்னாச்சு டாக்டர்? ஹார்ட் அட்டாக். பிளட் பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த வயசுல பிபியும் இவ்ளோ ஹெவியா இருக்க கூடாது. ஹார்ட் பீட் எல்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கு. இவங்க ஏதோ சொல்ல முடியாத கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க போல இருக்கு. அந்த டென்ஷன்ல தான் இவங்களுக்கு அட்டாக்கே வந்திருக்கு. நல்ல வேலை கரெக்ட் டைம்க்கு எனக்கு கால் பண்ணீங்க. அதான் இவங்களை காப்பாத்த முடிஞ்சது. கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் இவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இந்தாங்க, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வேலை விலைக்கு கொடுத்துருங்க. அப்புறம் இனிமே இவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் செகண்ட் அட்டாக் வந்துச்சுன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். முதல்ல இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஒரு 1 hour ரிலாக்ஸா தூங்கி எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சிடும். சார் தட்டை எடுக்காதீங்க. நில்லடி. இந்த நேரத்துல எதுக்குடி சம்பந்தம் இல்லாம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க? என்ன நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்காக சந்தோஷப்பட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் நான் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லபடியா உயிர் பழிச்சிட்டீங்கல்ல, அதான் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன்.
அத்தை, நீங்க உயிர் பொழைச்சதுக்காக நாளைக்கு கோவில்ல 1000 பேருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன். இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. இவளும் அந்த சாரதாவும் நம்மள எப்படி காலி பண்ணலாம் தானே காத்துக்கிட்டு இருப்பாளுங்க. இந்த லட்சணத்துல இவ நான் உயிர் படைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்கிறா, 1000 பேருக்கு அன்னதானம் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. எப்படி இதெல்லாம்? ஏதோ இடிக்குதே. மாதவி, ஆ, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தல்ல, அந்த கோயில் குருக்கள் ஏதோ பேசணுமா? இந்த ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன், பேசு. சொல்லுங்க ஐயரே. நான் சொன்ன மாதிரி 1000 பேருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? பேஷா பண்ணியாச்சுமா. சரி, நாளைக்கு நீங்க குடும்பத்தோட வந்து சந்தோஷமா அன்னதானம் பண்ணலாம். சரி சரி. கேட்டீங்களா அத்தை? கேளுங்க. இப்போ இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, உலகத்திலேயே தான் பையனோட நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்காக சந்தோஷப்பட்டு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண சொன்ன ஒரே அம்மா நீங்களா தான் இருப்பேன். ஏய் நில்லடே. ஏண்டி, நிச்சயதார்த்தம் நின்னு போனதை நினைச்சு சந்தோஷத்துல அத கொண்டாடுறதுக்காக அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் உயிர் பழைச்சதுக்காகன்னு என்கிட்டயே கதை விடுறியா? அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, நெஞ்சு வலி வந்துருச்சா? ஐயோ, என்ன ஆகாஷ் நீ? சாப்பிட்டு இருக்காம அப்படியே வச்சிருக்க. அத்தை, ஆக்காதீங்க. இனிமே நீங்க எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது அத்தை. இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்க உடம்பு தாங்காது அத்தை, தாங்காது. நான் போய் உங்களுக்கு வெஜிடபிள் சூப் பண்ணி எடுத்துட்டு வரேன். தள்ளுடா, வெஜிடபிள் சூப் பண்ணணும்ல. பாத்துக்கோ பாட்டிய. பத்ரம். அம்மா வணக்கம். வணக்கம். கதவை சாத்துங்க. அந்த நாற்காலி எடுத்து போட்டு உட்காருங்க. அம்மா, நிச்சயதார்த்தம் நடக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை முன்னாடியே எச்சரித்தேன். எதுக்காக உங்க வக்கீலும் சாரதாமாவும் நிச்சயதார்த்தம் நடக்கும் போது இந்த கேஸ் விஷயத்த பேசணும்னு தோணுச்சு? இந்த விஷயத்த அவங்க நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கலாமே, அல்லது அதுக்கு முன்னாடியே பேசிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்லாம எதுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அதை பத்தி பேசணும்னு தோணுச்சு? ஏன்னா அது அவங்க பேசலாமா? விதிதான் அப்படி ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுங்கிறத முடிவு பண்ணிருச்சு. சில நேரத்துல விதி நம்மள நேரடியா எச்சரிக்கை பண்ணாதுங்க. இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வர்றீங்க? நான் அப்ப சொன்னதுதாம்மா இப்பவும் சொல்றேன். உங்க குடும்பத்துக்கு விபரீத ராஜயோகம் உள்ள அந்த தென்றல் மருமகளா வந்தாதான் உங்க ஆயுள் நீடிக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜோசியரே. எந்த காரணத்துக்காகவும் நான் திரும்ப அந்த தென்றல் கிட்ட இறங்கி போகவே மாட்டேன். தென்றலை தவிர வேற எந்த பொண்ணும் உங்க குடும்பத்துக்குள்ள மருமகளா வந்தாலும் அது நிச்சயம் உங்க உயிருக்கு சிக்கலாதான் முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றதை அலட்சியப்படுத்தாதீங்கம்மா. வர பௌர்ணமிக்குள்ள அந்த தென்றல் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தே ஆகும். அப்பதான் உங்க ஆயுள் நீடிக்கும். என்ன ஜோசியரே, திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுதாம்மா உண்மை. அதனாலதான்
திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிவாதம் பிடிக்காம வர பௌர்ணமிக்குள்ள அந்த தென்றல உங்க குடும்பத்துக்கு எப்படி மருமகளா கொண்டு வர்றதுன்னு கொஞ்சம் யோசிங்க. முருகா, என்னை ஏன் இந்த உலகத்துல மோசமான பிறவியா படைச்ச? இத்தனை நாளா என்னால எத்தனை பேரு என்னென்ன கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. நான் எல்லாரையும் எவ்வளவு கொடுமை பண்ணி இருக்கேன். நான் பாவி முருகா, நான் பாவி. மன்னிக்கவே முடியாத ஒரு பாவி. நீ எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வர வச்சு ராத்திரி என் கனவுல வந்து புத்திமதி சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த பாவிக்கு புத்தியே வந்திருக்கு. இனிமே நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நான் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட போறேன். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ராத்திரி என் கனவுல நான் வணங்குற அந்த பழனி ஆண்டவர் வந்தாரு. என் கனவுல வந்த அந்த பழனி ஆண்டவர் என்ன பயங்கரமா திட்டாரு. திட்டினது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நான் செஞ்ச தப்பையெல்லாம் சுட்டி காட்டி எனக்கு புத்திமதியெல்லாம் சொன்னாரு. இனிமே வாழப்போற வாழ்க்கையில நல்லவளா திருந்தி வாழ ஆண்டாள், இல்லன்னா நீ வாழறதுல அர்த்தமே இருக்காதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு காணாம போயிட்டாரு. இத்தனை நாள் நான் தப்பானவளா இருந்ததுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். என்ன மன்னிச்சிடு ஆகாஷ், என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. சொல்லுப்பா, ஒரு வார்த்தை சொல்லுப்பா, என்ன மன்னிச்சிடு. பாட்டி அப்பெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அத்தை இப்படி கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? உலக நடிப்புடா. நீ எனக்காக தானே தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்ச. மத்தபடி உன் மனசுல இன்னும் அந்த தென்றல் தானே இருக்கா? பரவாயில்ல ஆகாஷ், எனக்கு உன் விருப்பம்தான் முக்கியம். அதனால நீ உன் விருப்பப்படி அந்த தென்றலையே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோப்பா. தென்றலை நீ கல்யாணம் பண்ணிக்க இந்த பாட்டி மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என்ன மாதிரி இது நிஜமா கனவான்னு உன்னையே நீ கிள்ளி பாத்துக்கிறியா? நிஜம்தான். என்ன
திடீர்னு 2 பேரும் பூ பழம் தட்டோட வந்திருக்காங்க. ஒருவேளை மறுபடியும் நம்ம தென்றல ஆகாஷ்க்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? இப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டாளம்மா தாம்பூல தட்டோட வந்த போது தென்றல பொண்ணு கேட்டுதான் வந்தாங்களோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவங்க ஆகாஷ் தம்பிக்கும் அந்த தாரா பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு இல்ல அழைக்க வந்திருந்தாங்க. இப்ப யாரோட நிச்சயதார்த்தத்துக்கு அழைக்கிறதுக்கு இவங்க தாம்பூலத்தோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். ஏன் இப்படி தாம்பாளத்தட்டோட வந்திருக்கன்னு பாக்குறீங்களா? தென்றல மறுபடியும் ஆகாஷுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஏங்க நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? ஆமா சம்பந்தி. ஆமா சம்பந்தி. அச்சோ நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க. ஏங்க உட்காருங்க. சரி நான் உங்களுக்கு குடிக்கிறது காபி போட்டு எடுத்துட்டு ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. என்னங்க நீங்க அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே வார்த்தையில பளிச்சுன்னு வணக்கம் சம்பந்தின்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இருங்க நான் முதல்ல உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். லட்சுமி ஒரு நிமிஷம். இல்லைங்க அவங்க ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இது நாங்க எடுத்த முடிவு இல்ல சம்பந்தி, என் அம்மா எடுத்த முடிவு. அத்தைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இதுவரைக்கும் தென்றலுக்கு தான் செஞ்ச கொடுமையாலதான் தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால மனசு திருந்தி தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து இப்ப முழுசா நல்லவங்களா மாறிட்டாங்க. இதுவரைக்கும் தான் செஞ்ச கெடுதலுக்கு எல்லாமே பிராயச்சித்தம் தேட போறேன்னு அத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல் பிராயச்சித்தமா ஆகாஷ்க்கு வாசப்பட்ட தென்றலே கட்டி வச்சிடலாம் முடிவு பண்ணி எங்களை மறுபடியும் தென்றல பொண்ணு கேட்க அனுப்பியிருக்காங்க. கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நன்றிப்பா. இதுக்காக தானே நம்ம எல்லாருமே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்துல இப்ப அப்படி ஒரு நல்ல விஷயம் தானா கூடி வந்திருக்க. சம்பந்தியமா தட்டை வாங்கிக்கங்க. நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான். இதோ இந்த தட்டை மாத்திக்கலாம். ஏங்க வாங்க ஏந்துருங்க, சேர்ந்து நில்லுங்க, தட்டை மாத்திக்க. அம்மா உனக்கு தாமா அந்த பாட்டியை பத்தி இன்னும் சரியா புரியல. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? அந்த ஆண்டாள் பாட்டியோட ஜாதகப்படி அவங்களுக்கு ஏற்கனவே மரண பயம் இருக்கு. அந்த மரண கண்டத்தை தள்ளி போடதான் இதுக்கு முன்னாடி என்ன அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சாங்க. ஆனா அது அப்ப நடக்காமலே போயிடுச்சு. இப்ப தாராவுக்கும் ஆகாஷ்க்கும் நடக்க இருந்த நிச்சயத்துல திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் திரும்பவும் அவங்களுக்கு மரண பயம் வந்திருக்கும். அந்த மரண பயத்தாலதான் பேசாம தென்றலையே நம்ம பேரனுக்கு கட்டி வச்சிடலாம், அப்பதான் நம்ம மரண கண்டத்தை தள்ளி போட முடியும்னு யோசிச்சு மனசு மாறிட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே அத்தை மரண பயத்தாலதான் உன்னை ஆகாஷுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம்.
ஆனா அந்த மரண பயத்தாலேயே அவங்க இனிமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் என்னம்மா, நீ நிம்மதியா என் பையனை கட்டிக்கலாம்ல. அத்தை ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஆண்டாள் பாட்டிக்காக மட்டும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லல. பொதுவாவே எனக்கு தோணிடுச்சு ஆகாஷ் எனக்கு வேண்டான்னு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே அத்தை மரண பயத்தாலதான் உன்னை ஆகாஷுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அந்த மரண பயத்தாலேயே அவங்க இனிமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் என்னம்மா, நீ நிம்மதியா என் பையனை கட்டிக்கலாம்ல. அத்தை ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஆண்டாள் பாட்டிக்காக மட்டும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லல. பொதுவாவே எனக்கு தோணிடுச்சு ஆகாஷ் எனக்கு வேண்டான்னு. சாரி அத்தை. சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறா தென்றல். சம்பந்தி, நீங்க தான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். ஐயோ அத்தை, அத்தை திரும்பவும் சொல்றேன், உங்க 2 பேர் மேலயும் எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. என் அம்மா இல்ல, என் அப்பாவே சொன்னாலும் அந்த ஆண்டாள் பாட்டியை நான் நம்பவும் மாட்டேன், ஆகாஷை ஏத்துக்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. தென்றல் வீட்டுல போய் அவளை பாத்தீங்களா? அவகிட்ட நான் நல்லவளா மாறிட்டேங்கிற விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னீங்களா? அவ புரிஞ்சுக்கிட்டாளா? என்ன சொன்னா? ஆகாஷ திரும்பவும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாளா? அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம் தானே? வேற எதுவும் குழப்பம் இல்லையே? தென்றலை பார்த்து பேசிட்டு தானே வரீங்க? அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க. ஐயோ, ஏன் எதுவுமே யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த நல்ல செய்தியை என் காதால கேட்கணும்னு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? மாதவி, நீயாவது சொல்லுமா, தென்றல் என்ன சொன்னா? ஆகாஷ கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாளா? பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி தென்றல் என்னை ஏத்துக்க சரின்னு சொல்லியிருந்தா இவங்க ஏன் இப்படி அமைதியா நிக்க போறாங்க? என்ன சொல்ற ஆகாஷ்? இன்னுமா பாட்டி உங்களுக்கு புரியல? தென்றல் என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆகாஷ், நீ அவசரப்பட்டு அவசகுணமா பேசாதப்பா. தென்றல் அப்படியெல்லாம் சொல்லி இருக்க மாட்டா. இல்ல, ஆகாஷ் சொல்றதுதான் சரி. தென்றல் முடியாதுன்னு தான் சொன்னா. தென்றல் கிட்ட நீங்க முன்ன மாதிரி கிடையாது, எல்லா தப்பையும் உணர்ந்து முழுசா மாறிட்டீங்கன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா. ஆனா அவ புரிஞ்சிக்கவே இல்லை. வீட்ல அவங்க அம்மா கூட நாங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தென்றல் கிட்ட எப்படி எல்லாமோ பேசி பார்த்தாங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா. நாங்க எல்லாருமா சேர்ந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் அத்தை. ஆனா தென்றல் கடைசி வரைக்கும் முடியாதுன்னு பிடிவாதமா மறுத்துட்டா.
இப்படியா சொன்னா நான் திருந்திட்டேங்கிறத தென்றலால ஏத்துக்கவே முடியலையா? மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட பேசுறதுக்காக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஓ, 2 பேருமே உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஆமா சித்து. அவங்க 2 பேரும் மாறி மாறி நான் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன ரொம்ப வற்புறுத்தினாங்க. ரொம்ப பயங்கரமா கெஞ்சவும் செஞ்சாங்க. பத்தாததுக்கு அவங்க கூட எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அம்மா தங்கச்சின்னு ஆகாஷ ஏத்துக்க சொல்லி என்ன ரொம்ப கம்பல் பண்ணிட்டாங்க சித்து. அதனால நீங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்துறப்போ அந்த நேரத்துல நான் அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கணும்னு நீ நினைக்கிற? முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா அத நான் எப்படிங்க சொல்றது? சொல்லு மச்சான், ஏன் ரொம்ப யோசிக்கிற? சொல்லுப்பா. அந்த நேரத்துல தென்றல் என்ன சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்? சொல்லு சித்து. நான் ஓகேன்னு சொல்லிருக்கணுமா இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கணுமா? எல்லாருமே கம்பல் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஓகே தாங்க சொல்லிருக்கணும். அடா பாவி, தென்றல் உனக்கு ட்விஸ்ட் வச்சா நீ அவளுக்கு ட்விஸ்ட் வச்சியாடா. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ஓகேன்னு தானே சொன்னீங்க. அப்ப நான் ஓகேன்னு சொல்லிருந்தா உனக்கு ஓகேவா? அதுல எனக்கு ஓகேன்றதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே சொன்னீங்களா இல்ல முடியாதுன்னு சொன்னீங்களா? நான் நீ சொன்ன மாதிரி ஓகேன்னு தான் சொன்னேன். மோகன், என்கிட்டே ட்விஸ்டா? அப்போ நான் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு ஓகேவா? ஏங்க, நீங்க நிஜமாவே ஓகே தான் சொன்னீங்களா? ஆமா. இப்போ நீ தானே சொன்ன. இத்தனை பேரை கம்பல் பண்ணும்போது நான் ஓகே அப்படின்னு சொல்றதா கரெக்ட்னு. அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். என்ன சித்து அமைதியாயிட்ட? நான் எடுத்த முடிவு சரிதானே? அது நீங்க அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுதுங்க. அப்படி வழிக்கு வா. சித்து, நீ சொல்றது எனக்கு புரியல. அவசரப்பட்டுட்டேன்னா எப்படி? அது இது மேரேஜ் விஷயங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு உங்க முடிவை சொல்லிருக்கலாமோன்னு தோணுச்சுங்க. அது நான் யோசிக்கவே இல்லையே சித்து. எல்லாரும் கம்பல் பண்ணாங்க. பத்தாததுக்கு ஆண்டாள் பாட்டியே இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு யோசிக்கணும்? அதான் ஓகே சொல்லிட்டேன். என்னங்க, அந்த ஆண்டாள் பாட்டியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப முடியாது. அவங்க நிஜமாவே மாறிட்டாங்களா இல்ல மாறின மாதிரி நடிக்கிறாங்களான்னு எப்படிங்க நம்ப முடியும்? ஒருவேளை அவங்க நிஜமாவே மாறிட்டாங்கன்னு வெச்சுக்குவோம். அப்போ நான் ஓகேன்னு சொன்னது கரெக்ட் தானே? அது நீங்க
இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன இருந்தாலும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அத எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியுமா? ஓ அப்படியா? இப்ப நான் கேட்டதுக்கு எதுக்காக உண்மைன்னு இருந்த தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு நான் ஓகேன்னு சொல்லிருக்கணும்னு சொன்னேன்? லூசு. இந்த உலகமே என்ன கம்பல் பண்ணாலும் சரி, அந்த ஆண்டாள் பாட்டியை நான் நம்பவும் மாட்டேன், ஆகாஷ திரும்ப ஏத்துக்கவும் மாட்டேன். ஆமா, நான் உங்ககிட்ட என்னால ஆகாஷ திரும்ப திரும்ப ஏத்துக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டேன். கடவுளே, என் காதல காப்பாத்துன. ஆமா, எனக்கு ஒரு டவுட் சித்து. முதல்ல நான் இதுக்கு ஓகேன்னு தான் சொல்லிருக்கணும்னு சொன்னேன். ஆனா நான் அப்படிதான் சொன்னேன்னு சொன்னதும் நீ ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்ட. இப்போ இல்ல சித்து, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன்னு சொன்னதும் ரொம்ப ரிலாக்ஸா ஆயிட்ட. இதெல்லாம் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஆகாஷ கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க, அதெல்லாம் உங்க விருப்பங்க. என்ன விடுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவன் ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்? புரியல தென்றல், என்ன கன்ஃபியூஸ் பண்றான்? சித்து என்ன இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்புறம் ஏன் நான் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்றதும் முடியாதுன்னு சொல்றதும் ஏன் விருப்பம்னு சொல்லிட்டு போறான்? சரி, அவன் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லு. இப்போ நீ சித்துவை லவ் பண்றியா இல்லையா? சொல்லு தென்றல். கொஞ்ச நாளா நாங்க உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சித்து கிட்ட உன்னுடைய நடை உடை பாவனை, அன்பு அக்கறை பொறுப்பு பொசசிவ்னஸ் இது எல்லாமே தாறுமாறா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரி சொல்லு, இப்போ உனக்கு சித்து மேல லவ் வந்துருச்சு தானே? சொல்லு தென்றல். சொல்லு தென்றல். ஏய், என்ன இருக்க மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கீங்க? எதேதோ கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய். தென்றல் தென்றல். ஏய் பாத்தியா தென்றலுக்கு வெக்கத்த? ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி சீன் போடுறாங்கன்னு பாரு. என்ன ஜோசியரே, என்னமோ இன்னைக்குதான் என் ஜாதகத்தை புதுசா பாக்குற மாதிரி இவ்வளவு நேரம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் ஆயுள் கண்டத்துக்கு சீக்கிரம் வேற ஏதாவது ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லுங்க. அம்மா, உங்க ஜாதகத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் வேற எந்த பரிகாரமும் கிடையாதுமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தென்றலை உங்க குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும். ஆனா என்கிட்ட நல்ல யோசனை ஒண்ணு இருக்கு. அந்த யோசனைப்படி நடந்தாலும் நீங்க உங்க ஆயுள் கண்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாமா? அந்த யோசனை என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க ஜோசியரே. உங்க மூத்த மருமக சாரதாமா இருக்காங்கல்ல, அவங்க பையன் சித்துவும் ரத்த உறவுல உங்க பேரன் தானம்மா. அதனால அந்த தென்றல அந்த சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்பவும் உங்க ஜாதகப்படி ஆயுள் கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாமா? அவங்களை ரத்த உறவா ஏத்துக்கிட்டு தென்றல அந்த சித்துவுக்கு கட்டி வச்சாதான்
என் உயிரை காப்பாத்திக்க முடியும்னா அப்படிப்பட்ட உயிரே எனக்கு தேவையில்லை. கொடுங்க என் ஜாதகத்தை. சித்து, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். இல்ல தென்றல், சித்து உங்க வண்டியில வந்தா பேலன்ஸ் கரெக்டா இருக்காது. என் கார்ல உட்காந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். நானே அவரை டிராப் பண்ணிடுறேன். இல்ல மேடம், என் வண்டி கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நானே கூட்டிட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. வேண்டாம் தென்றல், காரை விட பைக் ஒன்னும் கம்ஃபர்ட்டா இருக்காது. நானே கூட்டிட்டு போறேன். வாங்க சித்து. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், இருங்க பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். இன்னைக்கும் சித்து கூட ரைடு ஆளுக்கா? இல்ல இல்ல, இன்னைக்கு வேற இடம். வேற இடம்னா எங்க மேடம்? இனிமேதான் யோசிக்கணும். ஓ, யோசிங்க யோசிங்க. சித்து வாங்க. ஐயோ சித்து வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். ஏங்க விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா ஏதாவது சொல்ல போறாங்க. போலாமா? பாய். வாங்க சித்து. மேடம் என்ன தென்றல், வழக்கம் போல இன்னைக்கும் வட போச்சா? தென்றல் என்னைய ஆரம்பிச்சா? இது உனக்கு இல்ல, அவளுக்கு. அவளுக்கா? தல எங்கம்மா கிளம்பிட்டீங்க? தென்றல் வீட்டுக்கு. அங்க எதுக்குமா போறீங்க? நீங்க எல்லாரும் போய் தென்றல் கிட்ட நான் மாறிட்டேன்னு சொன்னத தென்றல் நம்பலன்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் இப்ப நேர்ல போய் தென்றல் கிட்டயே பேச போறேன். நான் தென்றலை நேர்ல பார்த்து நான் எந்த அளவுக்கு மாறிட்டேங்கிறத அவகிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ திரும்ப ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போயிட்டு வரேன். பாட்டி வேணாம் பாட்டி, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க. ஏன்பா வேண்டாங்கிற? உனக்கு தென்றல் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் ஆகாஷ். உனக்காக அவகிட்ட நான் பேசுறேன். இல்ல பாட்டி, ஏற்கனவே இவங்க போய் பேசி பார்த்துட்டாங்க. ஆனா இவங்க யாரையுமே அந்த தென்றல் மதிக்கல. இப்போ நீங்க போய் பேசி உங்களையும் அவன் மதிக்க மாட்டா பாட்டி. என்னால நீங்க யாருக்கிட்டையும் அவமானப்பட வேண்டாம் பாட்டி. இல்ல ஆகாஷ், எனக்காக நீ எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க. அப்படிப்பட்ட உன் ஆசைய நான் நிறைவேற்ற வேணாமா? அதெல்லாம் எனக்கு புரியுது பாட்டி. ஆனா என்னோட ஆசைக்காக நீங்க எதுக்கு தென்றல் கிட்ட அவமானப்படணும்? பரவாயில்லப்பா, நான் இதுவரைக்கும் என்னோட வீம்பால தென்றல் மனச ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். பதிலுக்கு அவ என்னை எப்படி வேணும்னாலும் அவமானப்படுத்தட்டும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். எல்லா மனுஷங்களும் கடைசி வரைக்கும் நல்லவங்களா இருக்க போறதும் இல்ல, கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தருணத்துல நல்லவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்க நல்லவங்களாகவும் மாறித்தான் ஆகணும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பத்தான் நான் உணர்றேன். அத உணர்ந்த அடுத்த நிமிஷமே
என்னோட பணத்தின் ஆணவம் அகம்பாவம் அத்தனையும் என்னை விட்டு காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறமாதான் நான் உங்களுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் நினைச்சு பார்த்து என்ன நானே திருத்திக்கிட்டேன். இப்ப நானும் நீங்களும் வேற வேற இல்ல. உங்களை மாதிரியே நானும் ஒரு சாதாரண மனுஷிதான்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் திரும்பவும் தென்றல என் பேரனுக்கே பேசி முடிச்சிடலான்னு என் மகனையும் மருமகளையும் பொண்ணு கேட்டு இங்க அனுப்பி வச்சேன். தப்புதான். செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து முழுசா திரும்பினதுக்கு அப்புறமும் நான் அவங்கள அனுப்பி இருக்க கூடாது. நானே வந்திருக்கணும். அது எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுது. அதான் தென்றல பொண்ணு கேட்டு இப்போ நானே வீடு தேடி வந்திருக்கேன். சண்முகம், மனசுலயும் குணத்திலையும் நீ என்ன விட எவ்வளவு பெரிய மனுஷன். அத புரிஞ்சுக்காம ஆணவத்துல உன்னை நான் கை நீட்டி அடிச்சுட்டேன்ல. சத்தியமா சொல்றேன் சண்முகம், என்ன மன்னிச்சிடு. வேணும்னா பதிலுக்கு இந்த கையால என்ன அடிச்சிடு. அடிச்சிடு சண்முகம், அடிச்சிடு. என்ன அடிச்சிடு, அடிச்சிடு, அடிச்சிடு. லக்ஷ்மி, உன்னை நான் எத்தனை தடவை என் கால்ல விழ வச்சிருக்கேன். நான் பாவி லக்ஷ்மி, மன்னிக்கவே முடியாத பாவி. என்ன மன்னிச்சிடு லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. பதிலுக்கு நான் என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? வேண்டாமா, நீங்க ரொம்ப பெரிய மனுஷன், இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லம்மா, இனிமே அப்படி சொல்லாத. நான் பெரிய மனுஷிலாம் கிடையாது. பூரணி, பச்சை மண்ணா இருக்கிற உன்கிட்ட கூட பண திமிர்ல உன்னை கூட நான் விட்டு வைக்கல. உன்னையும் முடிஞ்ச அளவு நான் அவமானப்படுத்திட்டேன்ல. உன் கையை பிடிச்சு உன்கிட்ட நான் கேட்கிறேன், பாட்டி என்ன மன்னிச்சிரு. பாட்டி வேண்டாம் பாட்டி, நான் உங்களை இப்படி எல்லாம் பார்த்ததே இல்ல பாட்டி. ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு அழுகழுகையே வருது பாட்டி. இப்பவே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க பேரன என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன். போலமா பாட்டி? நீயே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் யோசிக்க போறேன்?
வாமா போல. உங்க பொண்ணு நான் என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு போக நீங்க சம்மதிக்கணும். அம்மா, இதுல எங்க சம்மதத்துக்கு என்னமா இருக்கு? இப்பதான் என் பொண்ணே சம்மதிச்சிட்டால. இதுக்கு மேல என்னம்மா எங்களுக்கு வேணும்? நீங்க சந்தோஷமா கூட்டிட்டு போங்கம்மா. உங்க வீட்டு மருமகளை நீங்க கூட்டிட்டு போங்க. நீ இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாமா. என்ன பாக்குறீங்க? நீங்க நல்லவங்களா மாறிட்டதா சொல்லி இவ்ளோ அற்புதமா நடிக்கிறது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஆனா அந்த நடிப்பதான் நாங்க நம்பிட்டோன்னு நீங்களும் நம்பிட்டீங்க பாருங்க. அதான் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏய், என்னடி பேசுற? ஏய் பாவண்டி, இவங்க எவ்வளவு நொந்து போய் ஒருத்தர்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நடிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்னடி பைத்தியம் முடிச்சிருக்கா? லக்ஷ்மி, இவ்வளவு நேரம் அந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப தென்றல் பேச வேண்டிய நேரம். அவளை பேச விடு. ஐயோ, புரிஞ்சுக்கங்க நான் சொல்றத. ஒரு பேச்சுக்கு நீங்க நல்லவங்களா மாறிட்டதாவே இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர மாட்டேன். உங்க பேரை ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வர எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இனிமே இது விஷயமா என்ன தேடி வராதீங்க. மீறி வந்தீங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு நாகரிகமா பேசிட்டு இருக்க மாட்டேன். கிளம்புங்க. மரியாதை இல்லாம என்னம்மா மரியாதை? இவங்களுக்கு என்ன மரியாதை? கொன்றுவேன். அவ்வளவு பெரிய மனுஷன் வீட்டு படியேறி வந்து பேசுறாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க. கொண்டு வந்த பூவை திருப்பி கொடுக்குறேன். ஆமா, அவங்க பெரிய மனுஷன். இவ்வளவு நடிக்கிறாங்க, கண்ணே தெரியாது உங்களுக்கு. லக்ஷ்மி, ஏன் என்னால உங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை எல்லாம் வேண்டாம். ஐயோ, போதும் போதும் உங்க நடிப்பு. என்னடி திருப்பி நடிப்பு விடுங்கப்பா. அம்மா, நீ அடிச்சாலும் சரி, என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, ஆகாஷ்க்கு மனைவியா ஆக மாட்டேன். ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகவும் மாட்டேன். நல்லவங்களா மாற வைக்க முடியுமா? அவங்கள உன்கிட்ட வந்து இறங்கி பேச வைக்க முடியுமா? அதெல்லாம் முடிஞ்சா செஞ்சு காட்டு, அப்படி இப்படின்னு சொன்னல. அதுக்கப்புறமும் நீ என்ன ஏத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இப்பதான் என் பாட்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி நல்லவங்களா மாறிட்டாங்க. அவங்கள போய் திரும்பவும் டிராமா பண்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு இல்லாதது சொல்லலையே ஆகாஷ், உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்க பாட்டி எந்த வகையிலயும் மாறல ஆகாஷ்.
உங்களுக்கும் தாராவுக்கும் நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துருந்துச்சுன்னா அவங்க எப்பவும் போலதான் இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்குதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனதுனால அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க ஜாதக பிரசன்னப்படி நான் உங்களை கல்யாணம் பண்ணாதான் அவங்க உயிருக்கு ஆபத்து வராதோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உயிர் பயத்துலதான் மறுபடியும் என்கிட்ட பேசி என்னையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு சீப்பான டிராமான்னு தெரியுமா? என் பாட்டி டிராமா பண்றாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அம்மா அப்பான்னு இவங்க 2 பேருமே உன்கிட்ட வந்து பேசி பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்னை ஏத்துக்கவே முடியாதுன்னு மறுத்த பாரு. அதை கேள்விப்பட்ட அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஆகாஷ், பாட்டி இன்னும் தென்றல் பேசினதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு ஆகாஷ், நான் அவளை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதையெல்லாம் அவளால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? அதான் இப்படியெல்லாம் பேசியிருக்கா. போக போக புரிஞ்சுப்பா. அவ சின்ன பொண்ணு தானே. நீங்க வேற பாட்டி, அவ என்ன சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு மாதிரியா பேசுறா? அவளெல்லாம் இனிமே பொண்ணுன்னே சொல்லாதீங்க பாட்டி. சரியான ராட்சசி, அடங்காப்படாது. நீ தென்றலை பத்தி இவ்வளவு வெறுப்பா பேசுறத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இத நீ முன்னாடியே பேசிருக்கணுமேடா. எனக்கு இப்ப அவளோட தயவு தேவைப்படுது. அதனால அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் என்னோட நேரம். ஆகாஷ், தென்றல் நம்ம கிட்ட வெறுப்பா பேசுறதுக்கு அவகிட்ட நிறைய நியாயமான காரணங்கள் இருக்கு. நான் அவளுக்கு கொடுத்த கஷ்டம் அப்படி. பதிலுக்கு நாம அவளை வெறுத்து பேசுறதுக்கு நம்ம கிட்ட எந்த காரணமும் இல்லப்பா. நாம அவ கோவத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு எக்காரணத்தை கொண்டும் நாம அவளை வெறுத்துற கூடாதுப்பா. குறிப்பா நீ அவளை வெறுத்திடவே கூடாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தென்றல் தான் உனக்கு பொருத்தமான பொண்டாட்டி. நான் என் உயிரை கொடுத்தாவது தென்றலை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் ஆசைய நிறைவேற்றி வைப்பேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இனிமே அந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எப்ப நீங்க உங்க தப்ப உணர்ந்து முழுசா மாறினதுக்கு அப்புறமும் அவ உங்களை எடுத்தறிஞ்சு பேசினாலும் அப்பவே அவளை என் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு. ஐயோ, என்ன இவன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா? ஜோசியர் சொன்ன மாதிரி இவன் தென்றலை கல்யாணம் பண்ணாதானே நாம உயிரோட இருக்க முடியும். நீங்க வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க பாட்டி. நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா தென்றல் மட்டும் இனிமே எனக்கு வேணவே வேணாம் பாட்டி. ஆகாஷ், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ தென்றலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல பாட்டி, இனிமே தென்றலுங்கிற ஒருத்தி என் லைஃப்ல வரவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி எனக்கும் அவங்கள பிடிக்காதுதான். ஆனா இப்பதான் அவங்க தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து முழுசா மாறிட்டாங்கல்ல. அதனாலதான் உன்கிட்ட இவ்ளோ தூரம் இறங்கி வந்தும் பேசினாங்க. என்னடி காலையில அந்த ஆண்டாள் பாட்டி உன்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசினதும் நீ அவங்க உண்மையிலேயே மாறிட்டாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அவங்க எல்லாம் மாறுற கேரக்டரா? அக்கா, எனக்கு என்னமோ அவங்க மாறிட்டாங்கன்னு தான் தோணுது. நீ இன்னும் அவங்கள பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காம அவங்க கேட்ட மாதிரி ஆகாஷம் மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கோக்கா. முட்டாள்தனமா பேசாத நிலா.
அந்த பாட்டிலாம் திருந்துற ஆளே கிடையாது. ஆகாஷ் தாராவோட என்கேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் அவங்களுக்கு மறுபடியும் மரண பயம் வந்துருச்சு. அதான் ஏற்கனவே அவங்க குடும்ப ஜோசியர் சொன்ன மாதிரி என்ன அவங்க பேரனுக்கு கட்டி வச்சா தன்னோட மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம்னு யோசிச்சு இப்படி எல்லாம் திருந்திட்ட மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இது மத்தவங்களுக்கு தான் புரியலனா உனக்கு கூடவா புரியல? சரிக்கா, நீ சொல்ற மாதிரி அவங்க நடிக்கிறாங்கன்னே வெச்சுக்கோ. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஜாதகப்படி நீ ஆகாஷ கல்யாணம் பண்றதுனால அவங்க தன்னுடைய மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சாலும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சுக்கா. இனிமே அவங்களே நினைச்சாலும் அவங்களால உனக்கு பெருசா எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாதுக்கா. அதனால பேசாம நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கோக்கா. என்னாச்சுடி உனக்கு? மாதவி, வாங்கக்கா. என்ன மாதவி, உன் போனை பக்கத்துல தான் வச்சிருக்க, அப்புறம் ஏன் நான் போன் பண்ணா எடுக்கல? ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். நீயும் வரியான்னு கேட்க தான் போன் பண்ண. ஆனா நீ போன் எடுக்கல. அதான் உனக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோன்னு நினைச்சு பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாதவி. என்னாச்சு மாதவி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லு மாதவி, உனக்கு காய்ச்சல் எதுவும் அடிக்குதா? மாதவி, என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒருவேளை நம்ம மாமியார் எதுவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? ஆகாஷ் ஆசைப்பட்ட மாதிரி தென்றலையே கல்யாணம் பண்ணி வச்சலான்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்கக்கா. நான் இந்த விஷயத்த அப்பவே உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு தான் நினைச்சேன். ஆகாஷோட அப்பா கூட உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? அது நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது. அதான் சொல்லலக்கா. இப்போ உங்க போனை கூட நான் அதுக்காக தான் எடுக்கல. நான் இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சது தப்புதான்க்கா. என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல மாதவி, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். நானும் சரி, என் பையனும் சரி, அவளை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு தென்றல் கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்க நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். என்ன பொறுத்த வரைக்கும் தென்றல் அவ வாழ போற வாழ்க்கைய அவளே தான் தீர்மானிக்கணும். நாம யாரும் அவளை கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ கூடாது. நான் சொல்றது சரிதானே மாதவி? நீங்க சொல்றது சரின்னு என் புத்திக்கு தெரியுது. ஆனா என் மனசுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாளான்னு என் நேரமும் என் மனசு ஒரே பதட்டமாவே இருக்குக்கா. கவலைப்படாத மாதவி, எல்லாருடைய பதட்டத்தையும் அந்த கடவுள் நேரம் வரும்போது ஈஸியா சரி பண்ணிடுவாரு. அத்தை கிட்ட போய் லட்சுமி அம்மா வந்திருக்காங்க, பாக்கணும்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. போ சீக்கிரம் கூட்டிட்டு வா. உட்காருங்க சம்பந்திமா. இல்ல பரவாயில்ல.
என்ன லக்ஷ்மி, ஏன் கண் கலங்குற? என்ன இருந்தாலும் என் பொண்ணு உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த விஷயமா தான் பேச வந்திருக்கியா? வா, ஏன் ரூம்லயே போய் பேசலாம். வா. மாதவி, நீ கவலைப்படாதமா. தென்றல் விஷயமா அம்மாவை பார்த்து பேச சம்பந்தி அம்மாவே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்கல்ல. கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போனதுல இருந்தே நானும் காத்துட்டு தாங்க இருக்கேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து தென்றல் மனசு மாறி ஆகாஷம் மன்னிச்சு திரும்பவும் ஏத்துக்க மாட்டாளான்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் ஏமாந்து போறது தாங்க மிச்சமா இருக்க. மாதவி, கவலைப்படாதம்மா. இத்தனை நாள் நடந்தது வேற. ஆனா இப்பதான் ஆண்டாளே எப்படியாவது தென்றல ஆகாஷ்க்கு கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாளே. அதனால கூடிய சீக்கிரமே நல்லது நடக்குமா. உன் பொண்ண கண்டிக்கிற விதமா கண்டிச்சு அவ சித்துவோட பழகிறத மொத்தமா நிறுத்து. அவ சித்துவ மறந்துட்டாலே சாரதாவையும் மறந்துடுவா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா முடியலையே. நானே என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேம்மா. அந்த சித்து கூட பழகாத பேசாதனெல்லாம். அவ எங்க என் பேச்ச கேக்குறா? இப்படி சொன்னா எப்படி லக்ஷ்மி? நீ தென்றலோட அம்மா தானே. அவளை கண்டிக்கிறதுக்கு உனக்கு இல்லாத உரிமையா? வேணும்னா அவளை உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு நீ அவளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து பாரு. அதிர்ச்சி வைத்தியம்னா புரியலையம்மா. நீ உன் பொண்ணுகிட்ட அந்த சித்து கூட பழக கூடாது, அவன் வேலை செய்யற ஆபீஸு கூட போக கூடாது. அதனால நீ வேலையை விட்டு நின்னுடுன்னு பக்குவமா சொல்லிப்பாரு. அவ கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவா. அப்போ நீ அவகிட்ட என் பேச்ச நீ கேக்கலனா நீ என் வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போடின்னு நடாலடியா சொல்லிடு. அம்மா, நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க? பயப்படாத லக்ஷ்மி, இதெல்லாம் நீ உன் பொண்ணுக்கு கொடுக்கற அதிர்ச்சி வைத்தியம்தான். மத்தபடி உண்மையிலேயே நீ வீட்டை விட்டு அவளை அனுப்பிடுன்னு நான் சொல்ல வரல. ஆம்பளை பசங்க கிட்ட அம்மாக்காரி வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னா உடனே முறைச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா தென்றல் பொண்ணாச்சே, எப்படி போவா? வேற வழி இல்லாம உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வேலையை விட்டு நின்னுட்டு வீட்லயே இருந்துடுவா. அதுக்கப்புறம் எப்படி அவ சித்துவையும் சாரதாவையும் சந்திப்பா? இப்போதைக்கு இந்த நகையை கொடுத்து இவளை கரெக்ட் பண்ணுவோம். லக்ஷ்மி, இந்தா. ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. இரு லக்ஷ்மி, நான் இது வரைக்கும் பெரிய பணக்காரிங்கிற திமிரோட தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பணம் நகையெல்லாம் இனாமா கொடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் எல்லாருமே என்ன மாதிரி சக மனுஷங்க தாங்கிற நினைப்போட மனசார கொடுக்கறேன். மறுக்காம வாங்கிக்கோ லக்ஷ்மி. ஐயோ, என்ன இருந்தாலும் நீ என் குடும்பத்தோட சம்பந்தி தானே. என்கிட்ட வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? இல்லம்மா, இதெல்லாம் வேண்டாம்மா.
இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுமா. இந்த நகையை போட்டுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி வேணும்? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. திரும்ப முதல்ல. மாமா வேண்டாம். திரும்புன்னு சொல்றல. திரும்ப லட்சுமி. நீ எதுவுமே பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த நகையெல்லாம் வேணாம்மா, நீங்க எடுத்துக்கோங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. திரும்ப போ. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இப்பதான் நீ உண்மையிலேயே லக்ஷ்மி மாதிரி இருக்க. இந்த நகை உங்களுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு. சம்பந்தியம்மா, அத்தை ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி அம்மா இப்ப ரொம்பவே மாறி இருக்காங்க. நானும் அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்களோன்னு நினைச்சுதான் வந்தேன். எவ்வளவு அமைதியாவும் பொறுமையாவும் பேசினாங்க தெரியுமா? பாவங்க, அவங்களுக்கு அவங்க பேரன் ஆகாஷ்க்கு என் பொண்ணு தென்றல தான் கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. என் பொண்ணு தாங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துராதான்னு நானும் வேண்டாத சாமி இல்லைங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தியம்மா, சீக்கிரமாவே அந்த நல்ல விஷயம் நடக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. நீங்களும் தென்றலோட மனசு மாறதுக்கு அவகிட்ட ஏதாவது பேசி பாருங்களேன். ஏன்னா தென்றல் மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வரத்துக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும், என் புள்ள ஆகாஷும் கொடுத்து வச்சிருக்கணும். மொத்தத்துல இந்த வீடே அந்த நம்பிக்கையில தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. என் பொண்ணு தென்றல் மருமகளா வரத்துக்கு இந்த வீடே தவமா இருக்கு. மேடம், டேய், என்னடா பெரிய சைஸ் கொசு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? Shut up, bloody nonsense, stupid idiot, country food cup of the tea. டேய், மேடத்தோட சீட்ல உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், மேடம் மடியில உட்கார்ந்த, சீட்ல தான உட்கார்ந்த. இரு, கூடிய சீக்கிரம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய், மேடமோட ரூம்ல நீங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடத்தோட எல்லா வர்க்கையும் இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். பிகாஸ் இன்னில இருந்து சிறுத்தை CEO. கொஞ்சம் தள்ளு. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. யூஸ், நீ சிஇஓவா? எஸ், CEO. ஆமா, இந்த லேப்டாப் எப்படி ஆன் பண்றது? ஒரு லேப்டாப் ஆன் பண்ண தெரியல, நீ சிஇஓ வேற. யூஸ், ஒண்ணு இல்ல மேகி, மேடத்துக்கு மேல உள்ள பிரியத்துல ஏதோ இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். அவங்க வந்த உடனே சொல்லிடாத. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. என் மேல எவ்வளவு பிரியம். நான் ஏன் சொல்ல போறேன்? அங்க பாரு, அதுலதான் பாத்துட்டு இருக்காங்க. சிசிடிவி இருக்குல்ல? சிசிடிவியா? அப்படின்னா கண்காணிப்பு கேமரா. கண்ணாடியை கழட்டிட்டு நல்லா பாரு. கண்காணிப்பு கேமராவா? என்ன கண்காணிச்சாங்களா? ஆமா, பாரு. மேடம் சாப்பிட்டீங்களா மேடம்? குட் மார்னிங் மேடம். டேபிள் மேடம் லூசா இருந்ததுங்க மேடம். தொடக்க வந்த மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இறங்கு. சாரி மேடம், சம்பளத்தை கட் பண்ணிடாதீங்க. இந்த வீட்ல சித்துவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யார் இருப்பா? ஒருவேளை சிறுத்தை சொன்ன மாதிரி அந்த சிவானி தான் இருப்பாளோ? எதுக்கும் போய் பார்க்கலாம். என்ன கதவு திறந்து இருக்கு? மேடம், மேடம்மா, என்கிட்ட ஏதோ ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மேடம்ல கூப்பிட்டு இருக்கியா? அப்போ உண்மையிலேயே இங்க அந்த சிவானி தான் இருக்காளா? அவளுக்கு தான் ஒரு வழியில டிஃபன்ல வாங்கிட்டு வந்தியா? மொவனே, உனக்கு
சரியில்லைனாலும் இவன் இவ்ளோ க்ளோஸாவா ஹெல்ப் பண்றது? ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்றானு. ஒரு நிமிஷம் மேடம். ஐயோ, தென்றல் கால் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றது? யாரு சித்து? யாரு கால்ல? ஏன் நீங்க தெரு தெருன்னு முடிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, தென்றல் தான் கால் பண்றாங்க. தென்றலால உங்களை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியாது போல. சரி, அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதானே? பேசுறேன். ஹலோ. ஹலோ சித்து, நீ இப்ப எங்க இருக்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானங்க வந்தேன். ஆமா ஆமா, சொல்லிட்டு தான் போனேன். ஆனா நீ இப்ப எங்க இருக்கன்னு கேட்டேன். இப்பவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா இன்னும் அந்த ஃப்ரெண்டோட தான் இருக்கியா? ஆமா. சரி சரி, நீ வேற எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்சேன். சரி சரி, அந்த ஃப்ரெண்டு கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமை ஆபீஸ்க்கு வா, நான் வச்சிடுறேன். இவ்ளோ நேரம் ஆகியும் தென்றலையும் சித்துவையும் காணோம். வராம எங்க போயிட போறாங்க? வருவாங்க, வெயிட் பண்ணு. அப்படியா? ஏய் தென்றல், என்னாச்சு? என்னோட இவ்ளோ கோவமா வந்திருக்கா? அப்ப சிவானி பிளாட்ல ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. பாப்பா என்னன்னு கேப்போம். எல்லாம் உன்னால வந்தது. போ. ஏய் கேள்றா. என்ன கேக்குறது? நீ பேசு. நீ பேசு. லூசு, நீ பேசு. எல்லாம் உன்னால தானே வந்தது. கொன்றுவேன் உன்னை. தென்றல், என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? எங்க சார் போயிட்டு வரீங்க? அதான் உங்ககிட்ட சொன்னேங்க, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். ஃப்ரெண்டுனா யாரு? பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு யாருங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம்? பாய் ஃப்ரெண்டு தான். சரி, அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் என்ன? அவன் பேரு பேருதான். ஃப்ரெண்டோட பேரை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குற? பேர் என்னன்னு சொல்லு. அவன் பேரு சிவா. பாத்தியா மச்சான் சிவானிய சுருக்கி எவ்வளவு செல்லமா சிவான்னு சொல்றானு. இப்ப பாரு எப்படி கோத்து விடுறேன்னு. மச்சான், சிவாங்கிற பேர்ல எனக்கு தெரிஞ்ச உனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லையே மச்சான். அவன உனக்கு தெரியாது. ஓ, எனக்கு தெரியாதா? சரிங்க, எனக்கு நிறைய வர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லு, எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? ஏங்க எனக்கு வர்க் இருக்குங்க. ஆமா, நீ பெரிய சின்சியர். ஏன் எங்களுக்குலாம் வர்க் இல்லையா? நான் அப்படிலாம் சொல்லலங்க. அதான் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றதே இல்லையே. என்னங்க? அதான் நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டேனே. பதில் எங்க சொன்ன? போய் தானே சொன்னேன். ஏங்க பொய்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
நான் நிஜமாவே என் ஃப்ரெண்டு சிவாவை பார்க்க தான் போனேன். அப்படியா? சரி, அந்த ஃப்ரெண்டு கிட்ட நானும் பேசணும், ஃபோன் பண்ணு. என்ன? சூப்பர் தென்றல். மவனே மாட்டினியா? 1000 தான் இருந்தாலும் அந்த சிவானி ஒரு வயசு பொண்ணு, நீயும் தான் ஒரு வயசு பையன். என்னதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அது எப்படி அவ பிளாட்டுக்கு ஒன்னு தனியா கூப்பிடலாம்? நீ எப்படி அங்க தனியா போயிட்டு வரலாம்? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் தப்பா தெரியலையா சித்து? என்னப்பா கேக்குறால, பதில் சொல்லு. ஒரு பொண்ணு தனியா இருக்கிற பிளாட்டுக்கு உன்ன மாதிரி ஒரு வயசு பையன் போய் அவளுக்கு மாத்திரை மருந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு சேவை பண்ணா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இது இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஏங்க அப்ப நிஜமாவே நீங்க இதை தப்புன்னு சொல்றீங்களா?